பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறது திங்கிற பண்ண ஒன்றும் இல்லை. வாங்க நீ கலக்கட்டை குடிக்கிறோம். போது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம். பச்சை கடலை வாங்கி இப்படி காய போட்டு வச்சுக்கிட்ட இது எப்போ வேணாலும் வேணுங்கிறப்ப தெளிச்சிக்கலாம். கொட்டையை வாங்கி வச்சிங்கன்னா வண்டி அறியும் செல்லு அறியும். இப்படி காயாக வாங்கி வச்சுக்கிட்டா இந்த சீசன் போது ஒரு 10 கிலோ வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்படி வேணுங்கிற போது தெளிச்சிக்கலாம். கடலை கொட்டையை உருண்டையாக பிடிச்சி திங்க வேணும்னு இல்லை, அன்னாலும் 10 காய் தின்னா நல்லது தான். தெளித்து கொட்டையை வறுத்துங்கலாம், பச்சைக்காயை திங்கலாம், சுரைக்காய் இறக்குனாவ, அவரைக்காய் இறக்குனாவ, காய்க்கு தொளிச்சு இளவரையும் வறுத்து காய்க்கு போட்டால் தேங்காயை விட இது நல்லாயிருக்கு. தேங்காய் போடுறத விட இது அருமையாக இருக்குது. எந்த காய்க்கு வேணாலும் போட்டுக்கலாம். கடலக்காயில் எண்ணெய் சத்து அதிகம், உடம்புக்கு நல்ல வலுவு. தேங்காய் போட்டால் கூட நெஞ்சு கறிக்கும். கடலக்காய் போட்டால் நெஞ்சு கறிக்காது. இதெல்லாம் நம்ம நேரம் ஆகாது, கொஞ்ச நேரத்தில் செஞ்சு விடலாம். கடலக்காய் வாங்கினா தேங்காய் காய் போட்டு எடுத்து வச்சுக்கணும். யாரு? ரங்கநாத் தாத்தா. இது நல்லதெல்லாம் தொழிச்சின்னு கிடந்த கடை. கடலை காய் தொழிச்சாச்சு, குறைச்சி எடுத்துக்கலாம். பாப்பா அடி பத்தாயா அடி அடி எப்படியா வேலைக்கு போகிற? வேலைக்கு போகல, இன்னும் ஜோதி கூப்பிட்றேன் போகணும். யாரு? சுப்பிரமணி கூப்பிட்றேன் போகணும். அடுப்பத்தை வச்சாச்சு, சட்டி எடுத்து மேலே வச்சுக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிக்கிடுச்சு, கொட்டி வச்சுக்கலாம். நல்லா கடலக்கொட்டை வெடிக்கணும், நல்லா கடலக்கொட்டை உருண்டு ஓடணும், மணக்கணும், அப்போ தான் எடுக்கணும். கடலக்கொட்டை வறுவட நல்லா கடலக்கொட்டை பொரி நல்லா மணக்குது. இது வேலை கொஞ்ச நேரத்தில் வேலை தான், ஆற வச்சு நம்ம அறியும். வறுக்கிறது வேணா நல்லா வறுத்துக்கணும்.
நல்லா களைக்கொட்டை உண்டு போச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் எடுத்துடலாம். எடுத்துக்கொண்டு கண்ணே. நல்லா ஆற்று, நல்லா ஆறிக்கிடுச்சு. இந்த சொல்லி படைச்சிக்கலாம். சொல்லி எனக்கு பிடிக்கிறாரா? உடச்சி எடுத்துக்கலாம். ஒன்றும் எது பிரச்சனை இல்லை, அப்படி கொட்டிக்கலாம். அள்ளிக்க அள்ளி. இந்த அளவுக்கு சுத்தம் பண்ணால் போதும். இந்த களைக்கொட்டையை எடுத்துக்கிட்டு சட்டி அடுப்பு மேலே நெய் சூடு போட்டுறானுங்கள, அப்படி சூடாக அடிச்சுக்கிட்டு கொட்டி அடிச்சுக்கலாம். பாப்பா ஏலக்காய் கேட்டா 4 ஏலக்காய். 4 ஏலக்காய். உள்ளே போட்டால் என்ன பண்ணுறது, மையாது போடு. போடு. அள்ளிட்டு போ வேணுங்கிறது. போ. இதுக்கு மேலே இடித்து எடுத்துக்கலாம். பாப்பா கறி பிடிக்கணும், காய் பிடிக்கட்டா? கருப்பட்டி உடச்சி போட்டா அப்படி உடனே. இதுதான் பனங்கருப்பட்டி. கொடுக்கணும் உடையலாம். நீங்கள் இனிப்பு வேணுங்க தக்கன போட்டுக்கோங்க. குடிசாமி உடைக்கலாம். நான் வந்து கருப்பட்டி போட்டிருக்கிறேன், பனங்கருப்பட்டி. குண்டு வெல்லம் போடலாம், அச்சு வெல்லம் போடலாம், நாட்டு சக்கரை போடலாம். பனங்கருப்பட்டி போட்டால் ருசி ஒரு பக்கம் இருந்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாப்பா வடச்சட்டி அடுப்பு மேலே எடுத்து வச்சு நெய் சூடு பண்ணு. கணக்காக 2 மூணு. குண்டா இது சோண்டி வைக்கிறது குண்டா கொண்டு நல்லா மஞ்சிக்கிடுச்சு. இந்த அளவுக்கு மஞ்சா போதும். வடசட்டி நெய் இருக்கணும். கப்பல் போட்டு தரங்கடா. அடிச்சு எடுத்துக்கலாம். குறைச்சி எடுத்துக்கலாம். ஊத்து ஊத்து ஊத்தி
இடித்து வச்ச கடலக்கொட்டையில் உருக்கி வச்சு நெய் ஊற்றிக்கலாம். ஊற்று. கை மேலே ஊற்றிக்க. ஏமா ஊற்று. போதுமா கொஞ்சம் வைக்கலாமா? இன்னொரு பூ கூட ஊற்றிக்கலாம். ஊற்று. ஊற்று பாப்பா. நெய்யை ஊற்றி பெரட்டி விட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். இதே சைஸாக பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் பெருசாக போய் சிந்து விட்டு கணக்காக பிடிச்சி கொடுத்தா நம்ம பிள்ளை நல்லா சாப்பிடும். கடலக்கொட்டை உருண்டை ரெடி. வாங்க சாப்பிடலாம். கொஞ்ச நேரத்தில் பண்ணிடலாம். பக்கத்துலேயே வாங்கிக்க. சாப்பிடு கண்ணு. கடலக்கொட்டை விட்டு அருமையாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. எவ்வளோ உனக்கு? கடலக்கொட்டை விட்டு நல்லா இருக்குதாயா? பொண்ணு உனக்கு சூப்பராக இருக்குதா? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. சரி நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். கையில் எடுக்கலையே சல்லு ஊறுது. அப்படி குமுன்னு மணக்குது. கடலக்கொட்டைக்கு கருப்பட்டிக்கு அவ்வளோ ருசியாக இருக்குது. கடலக்கொட்டைக்கு பனங்கருப்பட்டிக்கு அவ்வளோ ருசியாக இருக்குது. உடம்புக்கு நம்ம நல்லது. உடம்புக்கு நல்லா வலுது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கொஞ்ச நேரத்து வேலை பிள்ளைகிட்டே நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. கடையில் வாங்கி கண்டதும் கடைசியில் வாங்கி போட்டு கொடுக்குறீங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா ரெண்டு உருண்டை போட்டு கொடுத்துட்டா பிள்ளை மதியானத்துக்கு சாப்பிட்டுக்கு. இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைகளுக்கு டப்பாவில் திங்கிற பட்டதும் போட்டு கொடுங்க.